வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நோவல் 25W பிளாட்டினம் சீரிஸ் அயனோட அன்பேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதை அன்பேக்கிங் பண்ண உடனே இந்த அயனை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அயனை அன்பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் இந்த பேக்கிங்கில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து இவங்களோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நோவல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பேக் சைடு திருப்பினோம்னா இவங்களோட லோகோ இருக்குது. தென் இந்த அயனோட பவர் ரேட்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த அயனோட மாடல் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட், அதுக்கு கீழே இந்த அயனோட சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அயனை வந்து நம்ம பேக்கிங் விட்டு வெளியே இருப்போம். இந்த அயனை பேக்கிங் விட்டு வெளியே எடுத்தோடனே நம்ம கண்ணில் படுற விஷயம் வந்து இந்த 3-pin பவர் கார்டு தான். ஸோ இந்த 3-pin பவர் கார்டுங்கிறது ஒரு ஆஸ்தட்டிக்காக மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுற எக்யூப்மெண்ட்டுக்கும் சரி, இதை யூஸ் பண்ணுற யூஸருக்கும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆட் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே ஒரு சால்டரிங் அயனில் இந்த 3-pin பவர் கார்டை மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணிடாதீங்க. அடுத்து இந்த 3-pin பவர் கார்டு கீழே வந்து ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. இந்த டேக்கில் வந்து இந்த அயனோட மேனுஃபேக்சரிங் மந்த் அண்ட் இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னோட அயனோட மேனுஃபேக்சரிங் மந்த் பார்த்திங்கன்னா ஜூன் அண்ட் இயர் வந்து 2021. அடுத்து இந்த ஒயருக்கு அப்புறம் இங்கே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரெயின் ரிலீஃப் பார்த்திங்கன்னா பாடியோட இன்டெகிரேட்டடாக இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு பீஸ் ஆஃப் ரப்பரை வந்து மோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா இவங்க வந்துட்டு பாடியோட இன்டெகிரேட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தனி பீஸ் வந்துட்டு செப்பரேட்டாக இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ரோச். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நோயல்னு சொல்லிட்டு பிராண்டிங் இருக்குது. ரொம்பவே வந்து சட்டிலான பிராண்டிங்காக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து நம்மளோட பிட்டுக்கு வருவோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நோ கட் பிட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சைடில் வந்து கட்டே இருக்காது. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிட்டு வந்துட்டு இந்த எலிமெண்ட்டோட நல்லா வந்துட்டு ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்திக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் முன்னாடி ஹீட்டு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ சால்டரிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை தெர்மல் மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் சால்டர் பண்ணுறப்ப ஹீட்டு வந்து நல்லாவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த நோ கட் பிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பிட்டோட ஷேப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்கக்கூடிய ஸ்பேட் டைப் பிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேட் டைப் பிட்டு நம்ம ஜென்ரல் பர்பஸாக எல்லா அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த அயனை பற்றி பார்த்துட்டோம். இந்த அயனை டேர் டவுன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 3 டெர்மினலுக்குமே வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் ஸ்லீவிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவிங் வந்து கேட்டிங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். பிகாஸ் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மேல் ஃபங்க்ஷன் அப்போ ஹீட் அதிகமாக இந்த ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா பக்கத்து ஒயரில் வந்து டச் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கையிலே பிடிச்சி யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் இது. ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஏசியில் நடக்கிறப்ப கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் நடக்கலாம். இந்த மாதிரி ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்லீவிங் கொடுத்துருக்குங்காட்டி சப்போஸ் ஹீட் ஆச்சுன்னா கூட இந்த ஒயரே வந்து மெல்ட் ஆச்சுன்னா கூட கான்டாக்ட் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐ மீன் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச பல்க் ஸ்டாண்டர்டான விஷயம் தான், ஒரே ஒரு ரெக்டிஃபிகேஷன் டயோட் இருக்குது. தென் நம்மளோட ஸோ இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இவங்களோட அட்டென்ஷன் டு டீட்டெயில் தான். ஸோ கலர் கோடிங்கும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு கரெக்டாக க்ரீன் கலரில் கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட லைவ் ஒயரில் தான் டயோடு கனெக்ட் ஆகிருக்கு. லைவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நம்மளோட நியூட்ரல் ஒயருக்கு இவங்க ஒரு க்ரே கலர் டைப் ஆஃப் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரேக்கும் க்ரீனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரில எனக்கு. பட் எனக்கு இங்கே நேரில் பார்க்குறப்ப க்ரீன் அண்ட் க்ரே வந்து தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அடுத்து நம்மளோட ஒயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டென்ஷனுக்கு ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒயர் வந்து வெளியே புல் பண்ணிட்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரிட்டென்ஷன் கிளிப் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அயனோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்லா கெட்டியான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 mm இருக்கும். ஸோ நல்லாவே கெட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த அயனை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். இந்த அயனை இவங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸுக்கும் சரி இல்லை என்தூசிஸ்ட்டுக்கும் சரி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது நல்லா ஒரு ஹெவி டியூட்டியான யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன கெஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த அயனோட எலிமெண்ட் லைஃப் நல்லாவே இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணலாம். அதே தான் இவங்க பேக்கிங்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எலிமெண்ட்டோட லைஃப்பை வந்துட்டு ப்ரீவியஸ் மாடலை விட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எலிமெண்ட் லைஃபுங்கிறத விட நம்ம ரெகுலர் யூஸுக்கு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா க்ரிப்பு தான். பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கையில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் கிரிப்பில் வர அயன்ஸ் எல்லாமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒன்றும்
பிரச்சனை வரக்க சான்ஸ் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அயனை வந்து நம்ம பவர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பண்ண போகிற ப்ராசஸோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா டின்னிங் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டின்னிங் ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்போம். காப்பர் தவிர வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டலை வந்துட்டு சால்டர் பண்ணுறது. அப்படி சால்டர் பண்ணுறப்ப சால்டர் ஒயர் வந்து மெல்ட் ஆகும், பட் அதில் வந்து ஒட்டாது. அதே கண்டிஷனில் தான் நம்மளோட புது சால்டரிங் அயன் பிட்டும் இருக்கும். சால்டர் வந்து மெல்ட் ஆகும், பட் அதில் நல்லா வந்து ஒட்டாது. இதை வந்து வெட் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சால்டர் வந்து நல்லா நம்ம சால்டரிங் பிட்டில் வெட்ட ஆகணும்னா அதை வந்து நம்ம டின்னிங் பண்ணணும். இந்த டின்னிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். சால்டரிங் அயனை ஆன் பண்ணிக்கோங்க. அது சால்டரை மெல்ட் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடியே சால்டர் வேறு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஏன் இதை முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த ப்ராசஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. சால்டரிங் அயன் வந்துட்டு இந்த ஒயரை மெல்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா டிப்பில் இருந்து ஒரு 1 to 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு சால்டர் ஒயரை வச்சு நல்லா கோட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சால்டர் வந்து நல்லா ஹை குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷான புது சால்டராக இருக்கணும். பழைய சால்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வெட்டாகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கோட் பண்ணி முடித்தோன்னா சால்டரிங் அயனை ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. ஸோ இது கூல் ஆகட்டும். அதை கூல் ஆகி முடித்தோன்னா உங்களோட சால்டரிங் அயன் வந்துட்டு ரெகுலர் யூஸுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டின் பண்ண இடம் மட்டும் நல்லா ஷைனிங்காக இருக்குது. டின் பண்ணாத இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேடான மாதிரி இருக்குது. ஸோ இதே ப்ராசஸை ஒவ்வொரு டைம் நம்ம சால்டரிங் அயன் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம யூஸ் பண்ணதை விட கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சால்டரை வச்சு கோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சால்டரிங் அயன் வந்து இதே மாதிரி ஷைனிங்காகவே இருக்கும். இப்படி ஷைனிங்காக இருந்துச்சுன்னா சால்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகும். சால்டர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ப்ளசண்ட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் உங்கள் சால்டரிங் அயன் பிட்டோட லைஃப்பும் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம சேனலில் 25 வாட் அயனோட வீடியோ மட்டும் இல்லாமல் நோவலோட 35 வாட் அண்ட் 50 வாட் அயனோட வீடியோவும் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யுவன் சைனிங் ஆஃப்.